இடைத்தேர்தல். இந்த தேர்தல் யாரால் வந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னர் பொது தேர்தல் நிறுத்தப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று எதிர்க்கட்சியில வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர், அவருக்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கரூர் தொகுதியுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று இரவு பகல் பாராமல் தேர்தல் பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்தோம். அவர் வெற்றி பெற செய்ததிலிருந்து அவர் அந்த தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் பணியை ஆற்றவில்லை. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டு போய் அமர்கிறார் இருக்கையில். அருகாமையில் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த நம்ம தேனி சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அண்ணன். அவர் கை கொடுத்துருக்கார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கையை உருவிட்டார். இதுக்கு ஜெயிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னாரா? அப்ப என்ன அர்த்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, அமைச்சராகலையே வெறும் சட்டமன்ற உறுப்பினராக தானே இருக்கிறோம், இதுக்கு ஜெயிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னா அவருடைய மனநிலை என்ன என்பதை நீங்கள் ஜக்கையன் தான் கை கொடுத்தவர். ஆமா, கை கொடுத்தோன்னா கையை உருவிட்டார். இதுக்கு ஜெயிக்காமே இருந்திருக்கலாம் தான். வந்த உடனே என்ன சொன்னாரு, என்ன தம்பி உங்க எம்எல்ஏ இப்படி சொல்றாரு, ஒரு வார்த்தை போசுங்கன்னு அப்படின்னு. என்னன்னா அப்படின்னு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னேன், ஜெயிக்காமே இருந்திருக்கலாமேங்கிறாரு. அவர் பிறக்கும் போதே மந்திரியா பிறந்தவர்னா எம்எல்ஏவா இருக்க மாட்டார்னா மாதிரி 18 பேர் மண்டை கழுவி மூளை செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தா ஆட்சி கமத்தெல்லாம் ஐடியா பண்ணார், ஒருத்தர் போகல. இந்த 18 பேர்த்துக்கு என்ன ஐடியா தெரியுங்களா? ஆட்சி கமந்துரும், மீண்டும் டிடிவி தான் எல்லாம் அங்கே வந்துருவாங்க. டிடிவி முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், நீ பிடபிள்யூடி மந்திரி, நீ போக்குவரத்து மந்திரி, நீ உள்ளாட்சித்துறை மந்திரி அப்படின்னு 18 பேர்த்துக்கு இலாக்கா ஒதுக்கி கையில் கொடுத்துட்டார். அதை நம்பிக்கிட்டு இந்த 18 பேர் அங்கேயே சுத்தி கலைஞர். இதுதான் உண்மை. கடைசியில் இப்ப என்ன நிலைமைன்னா, அந்த பாதி நாடு ரோட்டில் நிற்கிறாங்க. சரிங்களா? இவர் பதவிக்காக திமுக ரயில் ஏறி போயிட்டார். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பதவி ஆசை மனிதனுக்கு இருக்கலாம், பதவி வெறி இருக்கக்கூடாது. பதவி வெறி பிடித்தவர் தான் இந்த செஞ்சிருப்பாங்க. தன்னை வளர்த்து ஆளாக்கிய தெய்வம், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றி இந்த பேட்டி ஒன்று எடுத்தாங்க, 2 பேட்டி நினைக்கிறேன். வாயை திறக்கல, உன்னை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பிராடுக்குனே போட்டோம். உடம்பில் உயிரும் உதிரமும் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாண்புமிகு அம்மாவுக்கும் விசுவாசமாக இருப்போம்னு சொல்லி 1000 தடவை மேடையில் பேசினான். அது உண்மை. ஏன்னா உன்னை ஆளாக்கிய தாய் புரட்சி தலைவி அம்மா. நீ 16 கட்சிக்கு போயிட்டு வந்த, அது வேற சமாச்சாரம். நீ செகண்ட் சேனல் போய் அங்கே போய் குடிச்சுக்கிட்டு அம்மாவை ஏமாத்திட்டு வந்த. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அன்பு தளபதியும் விட்டடிச்சுக்கிட்டா, இப்ப இளைய தளபதிங்கிறான். இந்த தேர்தலில் தோத்து போனா எந்த கட்சின்னு தெரியல, அது முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. எதுக்காக சொல்லணும்னா, 5 கட்சி மாறி இருக்காங்க. 3 வருஷத்துல 3 கட்சி. உன்னை நம்பி அமமுகவுக்கு வந்தாங்க ஒரு சிலர். இந்த ஆளை நம்பி அரவக்குறிச்சியில நடக்குது மீட்டிங்கு. மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டேன். அடுத்த நாள் காலையில் மெட்ராஸ் ரயில் ஏறி திமுக போய் கூட வந்தவங்க சொன்னாங்க, நைட்டு கூப்பிட்டு போய் பூத்து கமிட்டி போடுங்க அப்படின்னாரா. காலையில் ஃபோன் பண்ணாங்களா, மெட்ராஸில் திமுக அறிவாலயத்தில் உட்காந்துருக்காருனாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியல. பதவிக்காக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வார். மக்கள் ஒன்றும் இழிச்சு வயனால் அல்ல. நீ நினைச்சா ரட்டடையில் ஓட்டு கேட்ப, நினைச்சா சூரியனில் ஓட்டு கேட்ப, நினைச்சா பானையில் கேட்ப, நினைச்சா குக்கரில் கேட்ப. உனக்கு ஓட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நீ என்ன பெருந்தலைவர் காமராஜரா, இல்லை மகாத்மா காந்தியா, பேரறிஞர் அண்ணாவா, இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, அம்மாவா? அதெல்லாம் வழியே கிடையாது. இந்த தடவை உனக்கு ரிவிட் அடிச்சு விட்டுருவாங்க.
எதுக்காக சொல்ல வரேன்னா, ஊரை ஏமாற்றி இருக்கிறவங்கிட்ட இருக்கிற உழைப்பை சுரண்டி நீ முன்னேற. கட்சினா கட்சியில கீழ்மட்ட அடிமட்ட தொண்டன் கொடி நட்டு கொடி பிடிச்சி அவன் வேலை செஞ்சாதான் இந்த இடத்துல நம்ம மட்டும் ஜெயிச்சு நம்ம மட்டுமே மந்திரி ஆயிட முடியாது, நம்ம மட்டுமே எம்எல்ஏ ஆயிட முடியாது. கட்சிக்காரனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் மாவட்ட செயலாளர் வேலை, மந்திரியோட வேலை. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதால் ஜெயிச்சுட்ட பார்க்கவே முடியாது. மெட்ராஸ் போய் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு பார்க்க முடியாம வந்தாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே கேட்டு தான் இருக்குது வீட்டுக்கு. கேட்டீங்கன்னா பின்னாடி கேட்டில் போயிட்டான்றாங்க. அது நமக்கு சொல்லல, தங்கமணி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இங்க போனீங்கன்னு வச்சுக்கங்க, இங்க போனீங்கன்னா ராமேஸ்வரப்பட்டிக்கு போனீங்கன்னா ஆபீஸுக்கு வாமா, ஆபீஸுக்கு போனீங்கன்னா மெட்ராஸுக்கு வாமா, மெட்ராஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா கோட்டைக்கு வாம்பாங்க, கோட்டைக்கு போனீங்கன்னா ஆளே இருக்கார், கரூர் வந்துடுவார் ஆள் ஃப்ளைட்டை பிடிச்சி. நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார், நம்ம அட்லஸ் நாச்சிமுத்து. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, உள்ள உட்காருங்க, அவர் அமைச்சர் மரியாதை கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆன்டி ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, விஐபி வந்தால் பார்க்குற ரூம், அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு. காலையில் அமைச்சர் கூப்பிடுவார்னு உட்காந்துருந்தாரா. அவர் அங்கிருந்து 1 மணி நேரத்தில், அரை மணி நேரம், 1/4 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம். 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு, இங்கே 1 மணி நேரம், 2.5 மணி நேரத்தில் கரூர் வந்துட்டார். ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க கேட்டார். அமைச்சர் ரூமில் இருக்கிற பார்க்குறோம்னு சொன்னாருங்க. ஐயோ அவர் கரூர் இருக்காரியாட்டா. இது உண்மை. அப்போ நான் பொய் சொல்லல. இல்லை, நாளைக்கு நாச்சிமுத்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. நான் நிறைய தடவை நிறைய மேடையில் பேசிட்டேன். அவரோட ரூமில் ஆன்டி ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை முடிச்சு கரூர் வந்துட்டார். சாயந்தரம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, வாட்ச்மேன் கூட்டிகிட்டு போயிருக்கா உள்ள விட்டு. புரியுதா? அந்த நிலைமை தான் எல்லாத்துக்குமே. நம்ம அவைத்தலைவர் தான் சொல்லுவார், மந்திரி பதவி எடுத்ததுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு 5-6 செருப்பு கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செருப்பு தேய்ச்சி போயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் 4.5 வருஷம் மந்திரியாக இருந்து ஊரை ஏமாற்றி, ஊரை அடித்து உடையில போட்டு, கட்சிக்காரனை எல்லாம் சுரண்டி பதவி அனுபவிச்சுட்டு, கொள்ளையடிச்ச காசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இப்படி ஒரு தேர்தல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாடு தாங்க. அந்த தேசிய ஜனநாயக வெற்றி வேட்பாளர் ஆதரித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் புரட்சி கலைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவருடைய அங்கீகாரங்களை நல்ல முறையில் வரவேற்பு செய்து பிரச்சாரம் பணியாற்றுவதற்கு நீங்களும் உறுதியாக இருந்து நம்மளை செய்யுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, எதிரடியில் இருக்கின்ற செந்தில் பாலாஜி பற்றி உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் உழைப்பு அவரை அமைச்சர் பதவியிலே இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவர்களுக்கு நாம் எப்படி பணியாற்றி அவரை வெற்றி பெற வைத்தோமோ அந்த நன்றியெல்லாம் மறந்துவிட்டு புரட்சி தலைவி அம்மாவும் துரோகம் செய்ய நம்மளால் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி இப்பொழுது நம் கூட்டணி சேர்ந்து நம்மளும் ஒன்றாக சேர்ந்து அவரை மாவட்ட மகளிரணி செயலாளர் இமா தமிழன் குணசேகரன்